ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 2026 மே மாதம் அடுத்த சிஎம்முக்கான எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அடுத்த சிஎம்மாக யார் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். நடக்க போகிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் நிறையா பேர்த்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த உலகத்தில் நடக்க போகிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு பல சாஸ்திரங்கள் இருக்குது. அதில் ஜோதிட சாஸ்திரம் ஒன்று. சித்தர்கள் பல 100,000 வருஷத்துக்கு முன்னே ஜோதிட சாஸ்திரத்தில் பல விதிகளை நமக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த விதிகளின் அடிப்படையாக யாருக்கு கிரக வலிமை அதிகமாக இருக்கோ அவங்க அந்த துறையில் அந்த செயலில் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களோட ஜாதகத்தை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். யாருக்கு கிரக நிலைகள் சூழ்நிலை வலிமையாக இருக்கோ அவங்க வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது என்னோடய ஜோதிட அனுபவத்தில் ஒரு சில கணிப்புகளில் நான் சொல்கிறேன். எந்த கட்சியை முன்னிலைப்படுத்தியோ தனிப்பட்ட கருத்தை வலியுறுத்தியோ நான் சொல்லலை. யாருக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி சாதகமாக இருக்கோ அவங்க அந்த செயலில் வெற்றி அடைவாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக நம்ம பார்க்கலாம். இது இப்போதைய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா 1/3/1953. சிம்ம லக்கணம், சிம்ம ராசி, பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காரு. எப்போவுமே ஒரு 100, 1000, லட்சம் பேர் நமக்கு கீழே இருக்கணும், ஒரு அரசனுக்கு நிகரான அதிகாரத்தை நம்ம செலுத்தணும் அப்படின்னாலே சூரியன் வலிமையாக லக்கணத்தையும் ராசியோடு நேரடியாக தொடர்பு கொள்ளணும். இங்கே பாருங்கள், சூரியன் பௌர்ணமி யோகத்தில் லக்கணத்தையும் ராசி நேரடியாக பார்க்குது. இதனால தான் இவருக்கு அந்த அமைப்பு கிடச்சிருக்கு. 10ஆம் அதிபதி மிக முக்கியம். அதிகாரம் செலுத்துறதுக்கும் ஒரு உயர்ந்த பதவி வகிக்கிறதுக்கும் 10ஆம் அதிபதி தான் காரணம். இங்கே 10ஆம் அதிபதியை பாருங்கள். நடக்கக்கூடிய இவர் சனி திசையை நேரடியாக பார்க்குது. ஒரு மிகப்பெரிய அரச யோகம், ஒரு நாட்டையோ ஒரு மாநிலத்தையோ ஒரு நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னாலே சூரியன் மிக வலிமையாக இருக்கணும், லக்கணம் மிக வலிமையாக இருக்கணும். இங்கே பாருங்கள், லக்கணாதிபதி சூரியன் பௌர்ணமி யோகத்தில் உச்சனோட வீட்டில் இருக்குது. வீடு கொடுத்த சனி உச்சம் அடைஞ்சிருக்கு. ராசி பௌர்ணமியாக மிக ஒளி பொருந்திய நிலையில் இருக்குது. லக்கண ராசி வலிமையாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இவர் ஃபஸ்ட் டைம் முதல்வர் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி திசை சுக்கிரபுத்தியில். சுக்கிரபுத்தி 10ஆம் அதிபதியாகி திசையை நேரடியாக பார்த்ததுனால அந்த 10ஆம் இடம் அதிகாரம் செலுத்துவதற்கான அந்தஸ்தை இவருக்கு கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து சூரிய சந்திர புத்திகள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி யோகத்தில் மிக தெளிவாக லக்கணத்தை நேரடியாக பார்க்குது. அதனால் அந்த 5 வருடங்கள் ஒரு அதிகாரம் செலுத்துவதற்குரிய அமைப்பை கொடுத்துருக்கு. இப்போ நடக்கிறது சனி திசை ராகு புத்தி. ராகு பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு ராசிக்கும் மறைஞ்சிருக்கு. எப்போவுமே ஒரு கிரகம் லக்கணத்துக்கு ராசிக்கு மறைஞ்சதுன்னா அது பலன் குறைவுன்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு புத்தி பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகியிருக்கு செவ்வாயோட. அது கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலை தான். அதுக்கடுத்தது புதன் திசை 8ஆம் இடத்துல நீசமடைந்து அதுக்கப்புறம் தான் பௌர்ணமியாவது நீசபங்கம் அடைஞ்சிருக்கு. ஒரு அதிகாரம் செலுத்துவதற்கான அமைப்பை புதன் கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு தான். எப்போவுமே அடுத்தடுத்து வர திசா புத்திகளை வைத்து தான் அடுத்த 5 வருடங்கள் ஒருத்தரோட வாழ்க்கை என்ன நடக்குன்னு சொல்ல முடியும். திசா புத்திகள் சாதகமற்ற இருந்தால் கூட இவரோட லக்கணம் ராசி மிக வலிமையான அமைப்பில் சிம்மத்தோட தொடர்பு கொண்டனால எப்போவுமே இவர் ஒரு வலிமையில் அதிகார பதவி நிலையில் தான் இவர் இருப்பார். அதனால் வெற்றிக்கு மிக அருகில் தான் இவர் எப்போவுமே இருப்பார். அதற்கான அமைப்பு இந்த ஜாதகத்தில் மிக தெளிவாக இருக்குது. அடுத்த தலைவரோட ஜாதகத்தை பார்க்கலாம். இறுதியாக என்ன கணிப்பு முடிவுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது திரு விஜய் அவர்களுடைய ஜாதகம். இவர் பிறந்தது 22/6/1974. கடக லக்கணம், கடகராசி. இவர் புதிதாக கட்சி தொடங்கி முதல்வர் எலெக்ஷனுக்கு இந்த தடவை நிற்கிறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமாவிலேருந்து அரசியலுக்கு யாரும் வரக்கூடாது. சினிமான்றது எல்லோரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அதில் 20-30 வருடங்களாக தன்னுடைய ஆளுமையும் வெற்றியும் நிரூபித்து காட்டுறதுங்கிறதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு கலையை கற்றுக்கிட்டு அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி தன்னோட ஆளுமை நிரூபிக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் மனசை ஒருநிலைப்படுத்துறது தான். அந்தளவுக்கு மன வலிமை உள்ள ஒருத்தர் சினிமாவிலையும் வெற்றி நிரூபிச்சுட்டு அரசியலுக்குள்ளேயே வர்றதுங்கிறது கண்டிப்பாக வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். இப்போ அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1,00,000 பேர் 1000 பேர்த்துக்கு மேலே நாம் அதிகாரம் செலுத்தணும், ஒரு நாட்டை ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கணும் அப்படின்னாலே சூரியன் மிக வலிமையாக லக்கணத்தில் ராஜயோகாதிபதியோ கேந்திர திரிகோணாதிபதியாக லக்கணத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளணும், ராசியை நேரடியாக தொடர்பு கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் அந்த வாய்ப்பு. அதுதான் முதல் அடிப்படை விதியே ஒரு அரசனுக்கு. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் ராசி வலிமையாக தான் இருக்குது. லக்னாதிபதி சந்திரன் ஆட்சி அடைஞ்சிருக்கு. ராஜயோகாதிபதியான செவ்வாயை கூடி நிற்கிது. ஆனால் சூரியன் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சு சனியை
பகை கிரகத்தை கூடி நிற்கிது. சூரியனுக்கு மிக வலிமை குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் இவர் சினிமா துறையில் எப்படி மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் அப்படின்னா, சினிமாவுக்கு வந்து ஒரு மாஸ் ஹீரோ ஆகணும் அப்படின்னாலே முதல் விதி வந்து செவ்வாய் வந்து சந்திரனை தொடர்பு கொள்ளணும். இங்கே சந்திரனை வந்து செவ்வாய் ராஜயோகாதிபதியாக வந்து லக்கணத்திலேயே அமைந்திருக்கு. அதனால் இவர் சினிமாவில் வெற்றி அடைந்திருக்காரு. அரசியலில் பார்த்திங்க அப்படின்னா ஆளுமை செலுத்துவதற்கான அமைப்பு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. செவ்வாயோட வீட்டில் ராகு புத்தி நடத்துது. இப்போ இவருக்கு சுக்கிர புத்தி நடக்குது. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்குது. அதனால் ஒரு சில தொகுதிகள் இவர் வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்பும் உண்டு. செவ்வாயை 10ஆம் அதிபதியாக வந்து லக்கணத்தின் ராசி நேரடி தொடர்பு கொண்டனால ஒரு சில பகுதிகள் வெற்றியடைந்து அதிகாரம் செலுத்துவதற்கான அமைப்பு கண்டிப்பாக அது கொடுக்கும். அரசியலை ஜெயிப்பதற்கு செவ்வாய் சூரியன் இரண்டுமே காரகம்தான். இங்கே செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதியாக வந்து தொடர்பு கொண்டனால அந்த அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் முதலமைச்சராக நேரடியாக அதிகாரம் செலுத்துவதற்கான அமைப்பு வந்து கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இவருக்கு எதிரில் இருக்க 2 தலைவர்களோட ஜாதகம் இவரோட ரொம்ப வலிமை அதிகமாக இருக்குது. நடக்கக்கூடிய திசா பற்றி பார்த்திங்கன்னா சுக்கிர திசை ராகு பற்றி நடக்குது. சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கனால சில வெற்றிகள் நடக்கக்கூடிய திசா பற்றி பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர திசை வந்து 11ஆம் இடத்துல, ராகு வந்து 5ஆம் இடத்துல இருக்குது. அதனால் 11ஆம் இடம் எப்பயுமே ஒரு சில வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கும். இவரோட சொந்த தொகுதியில் கண்டிப்பாக இவர் வெற்றி அடைவார். இரண்டாவது ஒரு சில எம்எல்ஏக்கள் இவருக்கு கீழே இருப்பாங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவராக வருவதற்கான அமைப்பு திசா புத்திகளில் கண்டிப்பாக இருக்குது. நேரடியாக அதிகாரம் செலுத்துவதற்கான அமைப்பு வந்து சூரியன் கொடுக்க முடியாத நிலையில் இருக்குது. ஒரு கூட்டணி கட்சி தலைவராக நீடிப்பார். அடுத்த தலைவரோட ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். இது வந்து முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா 20/3/1954, கன்னி ராசி, ரிஷப லக்னம். ஒரு அரசனாக இருக்கிற முதல் ஜோதிட விதியை சூரியன் வந்து கேந்திர திரிகோணாதிபதியாக வந்து லக்ன ராசியத்தோட நேரடியாக தொடர்பு கொள்ளணும். இதில் பாருங்கள், சூரியன் வந்து லக்னாதிபதி உச்ச சுக்கிரனோட சேர்ந்துருக்கு. ராசி நேரடியாக 7ஆம் இடத்த ராசிக்கு 7 இருந்து பார்க்குது. இதுதான் ஒரு அரசனுக்கான ஒரு அமைப்பு. லக்கணம் உச்சமடைஞ்சு ராசி பலம் அடைஞ்சால் தான் எப்போவுமே ஒரு மிகப்பெரிய அமைப்பு நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம எந்தளவுக்கு வலிமையாக இருக்கோமோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து நிர்வாக திறமை நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் வரும். அதுக்கு தகுந்த வலிமையில் இவரோட லக்கணம் ராசி இருக்குது. இவரோட நடப்பு திசா புத்தியை பார்க்கலாம். இவர் ஃபஸ்ட்டு சிஎம் ஆனது பார்த்திங்கன்னா சனி திசை ராகு புத்தியில். ராகு 8ஆம் இடத்துல இருக்குது, சனி 6ஆம் இடத்துல இருக்குது. எப்போவுமே இந்த 6, 8 வந்து நல்ல அமைப்பு, நல்ல சூழ்நிலை கொடுக்காது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு வந்து சிஎம் பதவி எப்படி கிடைச்சிது அப்படின்னா, 8ஆம் இடம் எப்போயுமே திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணம், உழைக்காத பணம், வெற்றி, இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும். இவர் எலெக்ஷன் கேண்டிடேட்டை நேரடியாக இருந்து ஜெயிக்கலை. வேறு ஒரு அமைப்பில் திடீர்னு ஒரு வாய்ப்பு இவருக்கு அமைஞ்சதுனால திடீர் அதிர்ஷ்டமாக தான் அந்த 8ஆம் இடம் ராகு வந்து அவருக்கு கொடுத்துருக்கு. சனி வந்து லக்கணத்துக்கு ராசிக்கு ராஜயோகாதிபதி சனி தான். அதனால் அந்த ராஜயோகம் திடீர்னு இவருக்கு வந்து அந்த சனி திசை ராகு பத்தியில் அமைஞ்சிருச்சு. இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா புதன் திசை சுக்கிர பத்தி நடக்குது. புதன் வந்து 10ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்குது. சுக்கிரன் வந்து லக்னாதிபதியாக வந்து உச்சமாக 11ஆம் இடத்துல இருக்குது. இந்த 10ஆம் இடமும் லக்கணமும் தொடர்பு கொள்கிறனால இவருக்கு ஒரு உயர் பதவி திரும்பவும் அமைப்பதற்கான திசா புத்தி இது காட்டுது. ராசி நேரடியாக வந்து சுக்கிரன் தொடர்பு கொள்கிறனால அந்த அமைப்பு கண்டிப்பாக அவர் கிடைக்கும். ராசிக்கும் புதன் வந்து 10ஆம் அதிபதியாக வருது, லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. அதனால் அந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது திசா புத்தி தான் இப்போ நடக்குது. எப்போவுமே அடுத்த 5 ஆண்டுகள் வரக்கூடிய திசா புத்தி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை சம்பவங்களை தெளிவாக சொல்லிடும். இவருக்கு சுக்கிர புத்தி அடுத்து சூரிய சந்திர புத்திகள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி யோகத்தில் 5ஆம் இடத்து 11ஆம் இடத்து நேரடியாக தொடர்பு கொள்ளுது. லக்கணத்தோடவும் சேர்ந்துருக்கு. அதனால் ஒரு மிகப்பெரிய பதவியில் இவர் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அது திசா புத்தி சூழ்நிலைகள் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா மிக குறைவான அளவில் வந்து ஆட்சி மாற்றம் நடக்கிற மாதிரியான அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் ஒரு 50-70 தொகுதிகள் வித்தியாசத்தில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும். இந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு மிக குறைந்த அளவில் ஒரு 10-20-30க்குள்ளே தொகுதி வித்தியாசத்தில் ஆட்சி மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா இருவருடைய ஜாதகமும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகமும் இவருடைய ஜாதகமும் மிக வலிமையாகவே இருக்குது. நடக்கக்கூடிய திசா புத்தி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து மிக சாதகமாக இருக்குது. அதனால் வெற்றி வாய்ப்பு இவருக்கு தான் மிக நெருக்கமாக இருக்குது. ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல், அது ஒரு மிகப்பெரிய வான ஆராய்ச்சி. அதில் சில விதிகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த நிகழ்வுகளை வந்து கணிச்சிருக்கோம்.
எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது மாற்றங்கள் ஏற்பட்டால் அது வந்து என்னுடைய அனுபவத்தில் ஒரு பாடமாக இருக்கும் ஒழிய ஜோதிடத்தில் வந்து கணிப்புகள் என்றைக்குமே தவறாது. அதை கணிக்கிற நம்மக்கிட்ட தான் வந்து சில குறைபாடுகள் இருக்கும். என்னோடய கணிப்புப்படி திசா புத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகம் அதிகமாக இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம். வேறொரு விடயத்தில் வேறொரு தகவலை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.